வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மோடி முதலில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டும் பின்பு நாங்கள் வெளியிடுகிறோம் என அமைச்சர் சேகர்பாபு காட்டமாக பதிலளித்தார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்திப்பட்டு திட்டம் 1, 2 மற்றும் 3 ஆகிய பகுதிகளில் கிரையப்பத்திரம் வழங்குவதற்கான ஒதுக்கீடு ஆணையும் பழுது பார்த்து புனரமைக்கும் மற்றும் சுற்றுச்சுவருக்கான அடிக்கல் நாட்டும் விழா மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் PK மூர்த்தி பங்கேற்று 5.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2012 குடியிருப்புகளுக்கு பழுது பார்த்து புனரமைக்கப்படுவதற்கு அத்திப்பட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்புகளுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. மேலும் அத்திப்பட்டு திட்டத்தில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 11 பேருக்கு கிரையை பத்திரமும், தற்காலிகமாக குடியிருக்கும் 10 பேருக்கு நிரந்தர ஒதுக்கீட்டு ஆணையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது அம்பத்தூர் மண்டல 7 குழு தலைவர் PK மூர்த்தி, பொது சுகாதாரத்துறை நிலைக்குழு தலைவர் சாந்தகுமாரி, மாமன்ற உறுப்பினர்கள் கமல், ராஜகோபால், நாகவல்லி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஒவ்வொரு வருடமும் முதலமைச்சரின் வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு ஈர்க்கவா, குடும்ப முதலீடு செய்யவா என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த வகையான சுற்றுப்பயணம் சென்றாரோ அதே வகையான சுற்றுப்பயணம்தான் முதலமைச்சரும் மேற்கொண்டுள்ளார் என பதிலளித்தார்.